சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கற்பாறைகளைக் கொண்டு கல்லணை கட்டி நீர்ப்பாசனத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தார் என்கிற பெருமை கொண்ட ஒரு அரசனாக திகழ்பவர் கரிகால சோழன் ஆவார். கரிகால சோழனின் வாழ்வில் திருப்புமுனை நிகழ்வாக அமைந்தது வெண்ணி போர் ஆகும். தற்போதைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கோயில் வெண்ணி எனப்படுகின்ற வெண்ணி எனும் இந்த பகுதியில் கரிகால சோழனை எதிர்த்து பாண்டிய மன்னன் சேர மன்னனான உதயன் சேரலாதன் மற்றும் 11 சிற்றரசர்கள் ஒன்று திரண்டு கரிகால சோழனுக்கு எதிராக போர் புரிய படை திரட்டி வந்தனர். எனினும் ஈடு இணையற்ற பராக்கிரமத்தாலும் போர் தந்திரங்களும் கொண்டு போர் புரிந்த கரிகால சோழனிடம் அத்தனை பேரும் தோல்வியுற்றனர். இந்த வெண்ணிப்போரில் கரிகால சோழனிடம் தோற்ற சேர மன்னனான உதயன் சேரலாதன் தனது முதுகில் காயம் ஏற்பட்டதால் வெட்கி உயிர் வாழ விரும்பாமல் வடக்கிருந்து தனது உயிரை போக்கிக் கொண்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. கரிகால சோழனின் இந்த வெண்ணி போர் வெற்றி என்பது பிற்காலத்தில் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யம் உருவாக ஒரு அடித்தளமாக இருந்தது என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வெண்ணி போருக்குப் பிறகு தீவிரமான பல போர்கள் புரிந்த கரிகால சோழன் சேர நாட்டுப் பகுதிகளான பாலக்காடு, திருவாங்கூர், கொச்சி, தென், வட மலையாளம் என்கிற ஒட்டுமொத்த சேர நாட்டுப் பகுதிகளை தனது ஆட்சிக்கு கீழ்கொண்டு வந்தார். இதன் பிறகு வடக்கே தொண்டை வளநாட்டையும் அதற்கு மேலாக இருக்கின்ற வடவேங்கடம் எனப்படும் திருப்பதி பகுதியையும் கரிகால சோழன் கைப்பற்றியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேற்கண்ட பகுதியை கைப்பற்றிய பிறகு மிகப்பெரிய படை திரட்டி கொண்டு வடக்கே இமயம் வரை சென்று தனது புலிக்கொடியை கரிகால சோழன் நாட்டியதாக சிலப்பதிகாரம் மற்றும் பெரிய புராணம் பாடல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்திற்கு தெற்கே இருக்கின்ற தீவு நாடான இலங்கையை ஒட்டுமொத்தமாக வென்ற ஒரு சில தமிழ் மன்னர்களில் கரிகால சோழன் ஒருவர் எனவும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். மிகச் சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்த கரிகால சோழ மன்னன் தன்னுடைய இறுதி நாட்களில் குராப்பள்ளி என்கிற இடத்திற்கு வந்து தனது உலக வாழ்க்கை நீத்தார் என வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர். கல்லணை எனும் நீர்ப்பாசன அணையை கட்டி அதன் மூலம் எண்ணற்ற உழவர்களின் வாழ்வில் ஒளியேற்றிய கரிகால சோழ மன்னனை போற்றும் விதமாக அவர் கட்டிய கல்லணை பகுதிக்கு சற்று அருகிலேயே கரிகால சோழன் மணிமண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழக அரசால் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது.